ஃபேட்டி லிவர் உங்கள் கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா? உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், அதாவது ஃபேட்டி லிவர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு சிகிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவு முழுசாக பாருங்கள். இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற கண்டிஷன் உங்கள் மருத்துவர் ரொம்ப காமன் தாங்க, இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷன் தான், இது பெருசாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதில்லை, நிறைய பேருக்கு இப்போ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் இதை சீரியஸ் கண்டிஷனில் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, முதல்ல இது என்ன நடக்குது, இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்க போகிறீங்க. முழுசாக இந்த பதிவை பொறுமையாக பாருங்கள். இப்போது இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற கண்டிஷன் அப்படிங்கிறது நார்மல் இல்லை அப்படிங்கிறதாவது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இப்போது நார்மல் லிவர் அப்படிங்கிறது அங்கே இல்லை, அந்த லிவரை சுற்றி அந்த கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது மீன் பண்ணுது இல்லைங்களா? இப்போ இது எப்படி நார்மலாக இருக்க முடியும்? முதல் கேள்வி. அதாவதுங்க, நார்மல் லிவரோட வேலைகள் அப்படிங்கிறது நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கு தினசரி. அதில் மெயின் வேலை டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதை தாண்டி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறது, அது எனர்ஜியாக மாற்றுறது. ஸோ இதோட மேஜர் வேலை அப்படிங்கிறது இதுதான், நமக்கு தினசரி செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலைகள். இப்போது இது நார்மல் லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜில் செய்யும் இல்லைங்களா? இப்போ இந்த லிவரை சுற்றி இந்த கொழுப்பு படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அது என்ன மீன் பண்ணுது? நான் ஆரோக்கியமாக இல்லை, நான் நார்மலாக இல்லைங்கிறத தானே இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற கண்டிஷன் உங்களுக்கு மீன் பண்ணுது. அப்போது நார்மல் லிவர் 100% அதோட வேலைகளை தினசரி செஞ்சிட்ருக்கிறதுக்கும், இந்த ஃபேட்டி லிவர் அதோட வேலைகளை கொஞ்சம் குறைவாக செய்கிறதுக்கும் வித்தியாசம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. நார்மலாக ஒரு ஆர்கன் ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமத்தோடு அது வேலை செஞ்சிட்ருக்கிறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கன்சிடரேஷனுக்குள்ளே வரும். உங்கள் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத தான் ஃபேட்டி இன்ஃபில்ட்ரேஷன்ஸாக காட்டிகிட்ருக்கு. தயவு செய்து இந்த ஃபேட்டி லிவரை கொஞ்சம் சீரியஸாக கவனத்தில் எடுத்துகிட்டு உங்களோட பிரச்சனைகள், இதை நீங்கள் சீரியஸாக கவனம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இருதயம் வரைக்கும் பாதிக்கும். தயவு செய்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு, சிம்பிள் அண்ட் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். ட்ரை பண்ணுங்கள்.